Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB 2021 Education Methodology. அதாவது சைக்காலஜியில் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா TNSCERT அதனோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. நீங்களே இந்த வீடியோ முடிச்சுட்டு முன்னாடி தெரியும் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் TNSCERT தான் இந்த கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சிட்டு பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் இருக்கிறது கொஞ்சம் மெயினாக வச்சுக்கோங்க. பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் நிர்வாகத்தின் கீழ் பள்ளி கல்வி தொடர்பான சிக்கல்களை முறையாக ஆய்வு செய்வதற்காக 1965ஆம் ஆண்டில் மாநில கல்வி நிறுவனம் நிறுவப்பட்டது. ஸோ மாநில கல்வி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு, அதாவது ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் SIE நிறுவப்பட்ட ஆண்டு 1965. ஸோ பள்ளி கல்வி இயக்குநரத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய கல்வி தொடர்பான சிக்கல்களை முறையாக ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் 1965. 1970 மாநில கல்வி நிறுவனம், அதாவது SIE, அதாவது ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தை மேம்படுத்தப்பட்டது. SCERT, அதாவது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், SCERT. 1970 வருஷம். 1990 வருஷம் 4/6/1990 தேதியிட்ட ஜிஓ 748. அதில் தமிழக அரசு ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்குநரகத்தை DTERT உருவாக்கியது. SCERT ஆனது DTERT என மறுபெயரிடப்பட்டது. ஸோ 1990 வருஷம் டைரக்டரேட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், DTERT அப்படின்னு சொல்லுவோம். அதை உருவாக்குனாங்க. ஏற்கனவே SCERT அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த SCERT தான் was renamed as DTERT. So SCERT DTERT ரீநேம் பண்ண வருஷம் 1990. 1997 டயட் மற்றும் DTERT உள்ள முழு கல்வி ஆசிரியர்களும் பள்ளி கல்வி இயக்குநரகத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு DTERT சேவையில் சேர்க்கப்பட்டனர். ஸோ DTET அண்ட் DTERT இதில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து பிரித்து DTERT அதில் சேர்த்துட்டாங்க. DTERT அது சேர்த்தன வருஷம் 1997. டயட்ல இருக்கிறவங்களையும் DTERT இருக்கிறவங்களையும் முழு நேர DTERT மாத்திக்கினாங்க பள்ளி கல்வி இயக்குநரகத்திலிருந்து. அடுத்தது 1999 ஆல் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் பிரைவேட் எய்டட் ஆஸ் வெல் அஸ் அன்எய்டட் வேர் brought அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல். ஸோ எல்லா டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுமே இந்த DTERT கூட முயற்சி பண்ணிட்டாங்க, அது கூட அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. விக்ரம் ஏ செப்பரேட் யூனிட், DTERT தனியான ஒரு தனி அழகா மாறிச்சு இந்த 1999. 2012 DTERT was upgraded into State Council of Educational Research and Training, SCERT. DTERT என்னவாச்சு, SCERT அப்கிரேட் ஆச்சு 2012 GO 83. ஸோ DTERT என்னவா மாறுச்சுன்னா கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமாக மேம்படுத்தப்பட்டது 2012. அதனுடைய வேலை, அதாவது அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் SCERT வேலை என்ன அப்படின்னு பாருங்க. அவ்வப்போது மதிப்பாய்வுகளை நடத்துவதன் மூலம் மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள், அதாவது டயட் இருக்குங்களா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு டயட் இருக்கு கண்டிப்பா, அதை மதிப்பாய்வு செய்யறது. ஆசிரியர் கல்வி தகுதி, அதாவது BIT மற்றும் அதன் உள்ளடக்கம், வள நபர்கள் போன்றவற்றின் செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கு இந்த TNSCERT செய்யுது அந்த வேலையை. அதாவது மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் டயட்டையும் ஆசிரியர்களுடைய கல்வி தகுதியும் மதிப்பீடு செய்யறது இதனுடைய வேலை, முக்கியமான வேலை. டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தி கற்பித்தல் முறையை மாற்றுவதற்கான தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை இந்த டயட்லையும் BIETலையும் செய்யறது இந்த TNSCERT வேலை. ஆசிரியர்கள் மற்றும் பிற அனைத்து பங்குதாரர்களுக்கும் பயிற்சி அளிக்க தேவையான பொருத்தமான டிஜிட்டல் உள்ளடக்கத்தை உருவாக்குறதும் இந்த TNSCERT. அடுத்தது ஆசிரியர் கல்வியாளர்களுடன் மறு ஆய்வு மற்றும் தொடர்பு கொள்ள கல்வி செயற்கைக்கோள், அதாவது EduSat பாருங்க, எஜுகேஷன் சேட்டலைட், அதை யூஸ் பண்ணி கல்வி முறையை மேம்படுத்துறதும் இந்த TNSCERT
மாநிலத்திலிருந்து to plan, design and develop need specific training program at all level from the state to the blocks and from primary to higher secondary level. அனைத்து மட்டத்திலும் குறிப்பிட்ட பயிற்சி திட்டங்களை திட்டமிடவும் வடிவமைக்கவும் இது செய்து. இந்த டிஎன்எஸ்சிஆர்டி முன்மொழியப்பட்ட திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கான தகுதி வாய்ந்த மற்றும் திறமையான வள பணியாளர்களின் தரவு வங்கியை உருவாக்கி புதுப்பிக்குது. அதாவது திறமையானவர்களுடைய டேட்டா பேஸை இது வச்சிருக்குது. டு என்கேஜ் இன் கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் த ஐடென்டிஃபைடு ரிசோர்ஸ் பர்சனல் இன் தி மாடிஃபைடு டிஜிட்டலைஸ்ட் கண்டென்ட் அண்ட் மெத்தடாலஜிஸ் யூசிங் e-learning platform and specific measurable, achievable, reliable and time boards. ஸோ இந்த டிஜிட்டல் உள்ளடக்கத்தை பயன்படுத்தி கற்பிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றியும் அதை பயன்படுத்தக்கூடிய அந்த பணியாளர்களுடைய திறமையை மேம்படுத்துறதும் இதனுடைய பணியாக இருக்குது. இங்கே கவனிங்க, ஸ்மார்ட் அதனுடைய விரிவாக்கம் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலியபிள் அண்ட் டைம். ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலீவபிள் அண்ட் டைம். ஸ்மார்ட் போர்டு அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான் என்னுடைய விரிவாக்கம். ஸ்மார்ட் போர்டுடைய விரிவாக்கம் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலியபிள், டைம். மாண்புமிகு முதலமைச்சரினுடைய 2023 விஷன் 2023 அடைவதற்கு கணினி அடிப்படையிலான கற்றல் முறைகளுடன் தொடர்ச்சியான மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் இந்த டிஎன்எஸ்சிஆர்டி பாடத்திட்டங்களை உரை புத்தகங்களை உருவாக்குறது, மறுசீமிக்கிறது, அந்த வேலைலாம் இந்த டிஎன்எஸ்சிஆர்டி செய்து 2023 முதலமைச்சருடைய தொலைநோக்கு பார்வையை அதை அடையிறதுக்கான வழிமுறைகளை இது செய்யுது. தேசிய சாதனை கணக்கெடுப்பாளர்கள், அதாவது என்ஏஎஸ், நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேஸ். என்ஏஎஸ் விரிவாக்கம் கேட்பாங்க. நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேஸ் முடிவுகளை பகுப்பாய்வு செய்யறது, அந்த ஆய்வுகளை மாணவர்களை சிறப்பாக செயல்பட முடியாமல் போன மாணவர்களுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது, முதன்மை மற்றும் உயர்நிலை முதன்மை மாணவர்களின் கற்றலை மேம்படுத்துறது, இது எல்லாமே எஸ்எஸ்ஏவோட சேர்ந்து செய்யுது. எஸ்எஸ்ஏவோட சேர்ந்து இந்த டிஎன்எஸ்சிஆர்டி சேர்ந்து செய்து. எஸ்எஸ்ஏனுடைய விரிவாக்கம் பார்க்கணும். அதாவது என்ஏஎஸ் விரிவாக்கம் நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேஸ், எஸ்எஸ்ஏனுடைய விரிவாக்கம் சர்வ சிக்ஷா அபியான். இது எல்லாமே இந்த டிஎன்எஸ்சிஆர்டி மேற்பார்வையில் செய்யுது. அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்களின் தொழில் திறனை மேம்படுத்துவதற்காக சேவை திட்டங்களை ஏற்பாடு செய்தல். ஸோ அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்புறம் டீச்சர்ஸோட தொழில் திறனை மேம்படுத்துறது, அதெல்லாம் இந்த எஸ்சிஆர்டி செய்து. ஆசிரியர்களின் புதுமையான கற்பித்தல் கற்றல் உத்திகளை கண்டறிந்து அவற்றை இணையம் மூலம் பரப்புவதற்கும் யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணுது. இது டிஎன்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனலில் போட்டாவே வரும். டயட்கள் மற்றும் பிஐடிகள் அவ்வப்போது பள்ளி வருகைகளை மேற்கொள்வதன் மூலம் வகுப்பறை செயல்முறைகளில் பயிற்சி உள்ளடக்கத்தின் பிரதிபலிப்பை மேற்பார்வையிடுகிறது மற்றும் ஆசிரியர்களின் தொழில்முறை திறனை மேம்படுத்துறது, ஆசிரியர்களின் தொழில் திறமையை மேம்படுத்துறது, அப்பப்போ பயிற்சி கொடுக்கறது, ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்துறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறது, அதாவது மேற்பார்வையிடுறது, அதெல்லாம் இந்த டிஎன்எஸ்சிஆர்டி செய்து. கல்வி ஆராய்ச்சி ஆய்வுகளை மேற்கொள்வது மற்றும் அத்தகைய ஆய்வுகளின் முடிவுகளின் அடிப்படையில் குழந்தைகளின் நலனுக்கான கொள்கை முடிவுகளை எடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு சஜஸ்ட் பண்றது, இதெல்லாமே டிஎன்எஸ்சிஆர்டி செய்யுது. கல்வி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்றது, அந்த ஆய்வு முடிவுகளை அடிப்படையில் குழந்தைகளுக்கு எப்படிலாம் கொள்கை முடிவு எடுக்கலாம் அப்படின்லாம் அரசாங்கத்துக்கு சஜஷன் சொல்லுது. ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம், அதாவது யூனிசெஃப் விரிவாக்கம் பார்த்துக்கணும், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அதை என்சிஇஆர்டி, நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். என்சிஇஆர்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், என்சிஇஆர்டி. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எப்படி எஸ்சிஇஆர்டியோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்சிஇஆர்டி. அதே மாதிரி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நியூபானுடைய விரிவாக்கம் கேட்பாங்க. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி சிசிஇஆர்டி, சென்டர் ஃபார் கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், டெல்லியில் இருக்குது. சென்டர் ஃபார் கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் ஆர்ஐஇ, அது மைசூர்ல இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் எங்க இருக்குன்னா மைசூர்ல இருக்கு. அதே மாதிரி சவுத் இந்தியா அண்ட் அதர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் டு கெட் சப்போர்ட் ஃபார் என்ஹான்சிங் த ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் ஆல் ஸ்டாக் ஹோல்டர் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் சம்பந்தமான அனைத்து விதமான சப்போர்ட்டையும் இது ஏத்துக்குது. ஆசிரியர்களுடைய தொழில் திறனை மேம்படுத்துறதுக்கு இவங்களோட ஆதரவை பெற்று இருக்குது இந்த டிஎன்எஸ்சிஆர்டி. அடுத்து ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஎன்எஸ்சிஆர்டி. டிஎன்எஸ்சிஆர்டியுடைய ரோல், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, விதிமுறைகள், கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுப்பதற்கான மாநில ஆசிரியர் கல்வி வாரியமாக செயல்படுகிறது. ஸோ மாநில ஆசிரியர் கல்வி வாரியமாக செயல்படுறது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, டிஎன்எஸ்சிஇஆர்டி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில ஆசிரியர் கல்வி வாரியமாக செயல்படக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்எஸ்சிஇஆர்டி.
முன் சேவை தொடக்க ஆசிரியர் கல்வி திட்டங்களை ஏற்பாடு செய்கிறது. தொடக்க ஆசிரியர் திட்டங்களுக்கான அந்த ப்ரீ சர்வீஸ் எலிமெண்டரி டீச்சர்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமை இதுதான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுது. ஆசிரியர் கல்வியாளர்களுக்கான சேவை பயிற்சி திட்டங்களை வடிவமைத்தல். ஆசிரியர்கள் கல்வியாளர்களுக்கான சேவை பயிற்சி திட்டங்களை வடிவமைக்குது. பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு சேவையில் பயிற்சி அளிக்கிறது. பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்குது. மாநில அளவிலான ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ளுது. ஒற்றை சாளர அமைப்பு மூலம் தொடக்க ஆசிரியர் கல்வியில் டிப்ளமோ எலிமெண்டரி எஜுகேஷன் கோர்ஸ் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா நடத்துது. டெவலப் அண்ட் ரிவைஸ் டீச்சர் எஜுகேஷன் கரிக்குலம் ஃபார் DELED. அந்த டீச்சர் கரிக்குலம் சிலபஸ்லாம் இதுதான் ரிவைஸ் பண்ணுது. என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டெவலப் சோர்ஸ் புக் ஃபார் தி DELED கோர்ஸ். சோர்ஸ் புக் டீச்சர் ட்ரைனிங்க்கு வந்து இதான் வந்து புக்கெலாம் ரெடி பண்ணுது. சோர்ஸ் புக்கை ஃப்ரேம்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் குவாலிட்டி ப்ரீ சர்வீஸ் அண்ட் இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் எஜுகேஷன். டீச்சர்ஸ் எஜுகேஷனுக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங்லாம் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்லாம் கொடுக்குது. ஃபெசிலிட்டேட் அண்ட் ப்ரமோட் த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்கில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். டீச்சர் எஜுகேஷனுடைய ஆராய்ச்சி கல்வியாளர்களின் தொழில்முறை திறன்களின் வளர்ச்சியை எளிதாக்குது, ஊக்குவிக்குது. கல்வித்துறையில் புதுமையான நுட்பங்களையும் முறைகளையும் பட்டறைகள் ஒரு பத்திரிகையின் வழக்கமான வெளியீடு மற்றும் பயிற்சி திட்டங்கள் மூலம் பரப்புகிறது. ஸோ கல்வித்துறையினுடைய புதுமையான நுட்பங்களை முறைகளை அதெல்லாமே வந்து இதுதான் செய்யுது. அவ்வப்போது ரெகுலர் பப்ளிகேஷன் ஆஃப் ஏ ஜர்னல் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் செய்யுது. TNSERT மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிக்க மாநில மற்றும் மாவட்ட அளவிலான வள மற்றும் நிபுணர் ஆலோசனை குழுவை உருவாக்குறது. ஸோ TNSERT என்னென்னலாம் சொல்லுதோ அதை செய்யறதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவலையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரிசோர்ஸ் பர்சன் இருக்காங்க, எக்ஸ்பர்ட் அட்வைசரி குரூப் இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர் கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டங்களை இதுதான் ஏற்பாடு செய்து பிற ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைப்பு மற்றும் இணைப்புகளை ஊக்குவிக்கிறது. மற்ற ஆசிரியர் கல்வி நிறுவனங்களோட ஒருங்கிணைஞ்சி செயல்படுது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாநில பள்ளி கல்வி பாடத்திட்டத்தை உருவாக்கி திருத்துகிறது. நல்லா கவனிங்க, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாநில பள்ளி கல்வி பாடத்திட்டத்தை உருவாக்குறது இதனோட வேலை. உருவாக்கி திருத்துது. 1 முதல் 12 வரையிலான தரங்களுக்கான உரை புத்தகங்களை உருவாக்குறது. ஸோ டெவலப் டெக்ஸ்ட் புக் ஃபார் ஸ்டாண்டர்ட் 1 to 12. 1 12 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புத்தகங்களை வடிவமைக்கிறது, உருவாக்குறது இதுதான். ஸோ ஆசிரியர்களின் தொழில்முறை திறன்களின் வளர்ச்சியை எளிதாக்குகிறது மற்றும் ஊக்குவிக்கிறது. ஆசிரியர்களுக்கு அவங்க தொழில் சம்பந்தமான திறன்களை மேம்படுத்துது, ஊக்குவிக்குது. ஆசிரியர் கல்வி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் மதிப்பீட்டு திட்டங்களை ஏற்பாடு செய்கிறது. பள்ளி கல்வித்துறையிலும் சரி, ஆசிரியர் பயிற்சி துறையிலும் சரி, அதனுடைய திட்டங்களை இதுதான் மதிப்பீட்டு திட்டங்களை ஏற்பாடு செய்து ஆசிரியர் கல்வி மற்றும் பள்ளி கல்வியில் தரத்தை மேம்படுத்துவதற்கான ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி மற்றும் SSA போன்ற அமைப்புகளுக்கு ஆராய்ச்சி மற்றும் கல்வி ஆதரவை வழங்குகிறது. ஸோ முறைசாரா கல்வி, வயது வந்தோர் கல்வி, SSA இதுக்கெல்லாம் வந்து இதுதான் கல்வி சம்பந்தமான ஆலோசனைகள்லாம் வழங்குது. பள்ளி இளம்பருவ கல்வி திட்டம், மக்கள் தொகை கல்வி திட்டம், ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி சாதனைகள் கணக்கெடுப்புகள், மாவட்ட குறிப்பிட்ட திட்டங்கள் போன்ற மையமாக நிதியளிக்கப்பட்ட நடவடிக்கைகள், ஆசிரியர்கள், BRC பணியாளர்கள், மேற்பார்வை ஊழியர்களுக்கு சேவை பயிற்சி திட்டங்கள் போன்ற சிறப்பு திட்டங்களை வடிவமைச்சு செயல்படுத்துது. ஸோ இளம்பருவ கல்வி திட்டம், அதாவது வந்து ஸ்கூல் அடாலசன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமு, பாப்புலேஷன் எஜுகேஷன் ப்ரோக்ராமு, ஏர்லி சைல்ட்ஹுட் கேரு அண்ட் எஜுகேஷன், அச்சீவ்மெண்ட் சர்வே, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் BRC இருக்காங்க, BRC பர்சனல் சூப்பர்வைசரி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, இன் சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு திட்டங்கள்லாம் மேம்படுத்துறது, செயல்படுத்துறது எல்லாமே இந்த TNSERT செய்யுது. கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கான மென்பொருளை உருவாக்குகிறது. ஸோ சாஃப்ட்வேர்லாம் உருவாக்குறது இது கல்வி தொலைக்காட்சி சம்பந்தமான சாஃப்ட்வேரு. அதே மாதிரி RIE மைசூர், அதாவது ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் பெங்களூர், NCERT நியூபா போன்ற நிறுவனங்களோட ஒருங்கிணைஞ்சு செயல்படுது. CMAT மூலம் நிர்வாகிகளுக்கு பயிற்சி திட்டங்களை ஏற்பாடு செய்கிறது. ரொம்ப முக்கியம். CMAT மூலம் நிர்வாகிகளுக்கு பயிற்சி திட்டங்களை ஏற்பாடு செய்கிறது இதனோட முக்கியமான பணி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸாவது வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. PGTRB 2001 தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, தமிழ், இங்கிலீஷ் மற்ற PGTRBக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சைக்காலஜி சம்பந்தமான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.